அடுத்ததாக நம் தலைமை ஆசிரியர் அவர்களின் உரை. அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பான ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை லேட்டாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது மாணவிகளுக்கு இப்ப இந்த பொண்ணுங்க பாட்டு பாடினாங்க இல்லையா, ஆயிரம் ஆயிரம் கனவுகள் ஆசிரியர்களுக்கு. ஆயிரம் கனவுலாம் இல்லை, எங்களுக்கு ஒரே ஒரு கனவு தான். என்ன அப்படின்னா, எல்லா பொண்ணுங்களும் படிச்சு பாஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது எல்லாரும் ஓடி வந்து எங்களை பார்த்து பேச மாட்டீங்க, பேசுற குழந்தைங்களாவது நீங்க நல்ல இடத்துல இருக்கீங்க, அப்படி நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல ஒரு வேலைக்கு போய் இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கனவு. அதாவது எங்க பிள்ளைங்களை விட நாங்க உங்களைதான் அதிகமா நினைக்கிறோம். என்னைக்காவது நல்லா இருப்ப அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டாலே நாங்க சந்தோஷப்பட்டுக்குவோம். ஒரு சின்ன நிகழ்வு தான். ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஒரு பொண்ணு எனக்கு போன் பண்ணா. 2019 அவ என்கிட்ட படிச்சு அவளை 9 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, எப்படியோ என் நம்பரை கண்டுபிடிச்சு உங்களுக்கு பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் அவங்களை போன் பண்ணனே சொன்னான். சரிப்பா சொல்லு அப்படின்னு. மிஸ் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு. சரிப்பா, என்னை ஞாபகம் இருக்குப்பா. ஆனா நான் உங்களை ஒவ்வொரு நாளும் காலையிலையும் எந்திரிச்ச உடனே உங்களை தான் நினைப்பேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை தான் நினைப்பேன். நான் உங்களை நினைக்காத நாளே இல்லை அப்படின்னா. அப்படியா ஏன்பா அப்படின்னா, அவன் சொல்ற விஷயம் எனக்கு சந்தோஷமா இல்லை. நான் +2 உங்கள்கிட்ட படிக்கும் பொழுது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, +2 முடிச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி +2 முடிச்ச உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 1200 மார்க்குக்கு நான் 960 மார்க் வாங்குவேன். எங்க வீட்டுல எவ்வளவோ போராடுவேன், ஆனா எனக்கு படிக்க வைக்கல. ஆனா அதனால என்னுடைய படிப்பு நீங்க சொன்ன வார்த்தை தான் எனக்கு பழிச்சுது, உங்களாலதான் நான் எனக்கு படிக்கல அப்படின்னு ஒரு ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஒரு மாணவி என்கிட்ட சொன்னா, அவங்க மனசு நமக்கு எப்படி இருக்குன்னு யோசிப்பார். நம்ம ஏதாவது கோபத்துல சொல்லியிருப்போம், அவ பண்ண சேட்டையில சொல்லியிருப்போம், ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்போம். அதனால அந்த பொண்ணு 4வது படிக்கிற பொண்ணு அவளுக்கு இருக்காமா. அந்த பொண்ணுல டெய்லி என்ன சொல்றாளாம், எங்க மிஸ் அவ்வளவு போல்டா இருப்பாங்க, ஆனா அந்த மாதிரி என்னால எங்க வீட்டுல போராடி என்னால படிப்ப தொடர முடியல. ஆனா நீ அப்படி இருக்க கூடாதுன்னு கலை திருவிழா முதல் கொண்டு எங்கன்னாலும் நானே கூட்டிட்டு போறேன் மிஸ், எங்க வீட்டுல அனுமதிக்கலைனாலும் சண்டை போட்டு அந்த பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன். ஏன்னா அவன் என்னைய மாதிரி இருக்க கூடாது, என்னையும் மீறி அவன் படிக்கணும் அப்படின்னு அந்த படிப்போட உணர்வை அந்த பிள்ளை 15 நிமிஷம் என்ன பேசினான். அந்த பொண்ணு சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கூட படிச்ச பிள்ளைங்க 4 பிள்ளைங்க நர்சிங் குரூப் நல்லா படிச்சு 2 டிகிரியை முடிச்சுட்டு இன்ஸ்பெக்ஷன், அதாவது மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன்ல நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு அவளே வருத்தப்படுறான். இது என்னத்துக்காக இந்த சின்ன நிகழ்வு உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, அதே கிளாஸ்ல அவளை விட கம்மியான மார்க் எடுத்தவெல்லாம் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிருக்காங்க மிஸ், என்னால போக முடியலன்னு அந்த பிள்ளை வருத்தத்துல சொல்றான். அந்த மாதிரி இல்லாம அந்த நல்ல பொசிஷனுக்கு போன பிள்ளைங்க எப்படி இருக்காங்க. அதனால எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த பள்ளிக்கூடத்துல நான் எத்தனை வருஷம் ஹெட் மாஸ்டரா இருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் இருக்கிற காலத்துல ஒரு 100% 10th இல்லைன்னா 12th ஏதாவது ஒரு கிளாஸ்ல எல்லா குழந்தைகளும் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு ஒரு சின்ன கனவு தான் நான் இருக்கு. என்னுடைய கனவு நிறைவேறணும், ஆசிரியர்களுடைய கனவு அதுதான். அந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரியணும். ஏன்னா நேற்று காலையில மினிஸ்டர் கையில நிறைய ஹெட் மாஸ்டர்ஸ் பிரைஸ் வாங்கினாங்க. அதாவது அது பேர் ஹெட் மாஸ்டர் பேரை போட்டு இல்ல, ஸ்கூல் பேர் போட்டுதான். எதுக்குதான் அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் நேற்று திருச்சியில நீங்க நியூஸ்ல பார்த்திருந்தாலும் பார்த்திருப்பீங்க. அதாவது 100% தேர்ச்சி பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுத்திருந்தாங்க. அது எங்க பேரை போட்டு இல்ல, பள்ளியின் பேரை போட்டுதான். அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் நானும் வாங்கணும், என்னுடைய டீச்சர்ஸும் வாங்கணும். 100%க்கான பாட தேர்ச்சிக்காகவும் வாங்கணும். நீ 100 பேரும் பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா எல்லாருமே அந்த கிரெடிட் பாராட்டு சான்றிதழ் கூட வேணாம். அது ஒரு சந்தோஷம் பிள்ளைங்களா. அந்த 100% அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். அது எங்களுக்காக வேணாம்,
இப்ப எல்லாம் கவர்மெண்டே சொல்றாங்க உயர்கல்விக்கு படினே 300 பேர் காசுனா 300 பேரை ஏதாவது ஒரு காலேஜ்ல நாங்க சேர்த்து விடுறோம். சொந்த காலம் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், உன்னுடைய சொந்த முயற்சியில படி, சொந்த காலில் நில்லு, சுய சம்பாத்தியத்தை ஏற்படுத்திக்கோ. யாருனாலும் நம்ம எதிர்த்து நிற்க முடியும், நமக்கு கஷ்டம் வரும் பொழுது சமாளிக்க முடியும். கல்வி ஒன்றுதான் உன்னை எப்பவுமே கைவிடாது. கல்வி என்றுமே உனக்கு கண்டிப்பா துணை நிற்கும். அந்த கல்வியினுடைய முயற்சியும் அதனுடைய மதிப்பையும் உணர்ந்து நல்லா முயற்சி செய்து அனைத்து மாணவிகளும் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.